கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட அடியனுடைய ஓட்டத்திலே 33 ஆண்டுகளை முடித்து 34ஆம் ஆண்டுக்குள்ளாய் உட்பிரவேசிக்க கர்த்தர் பாராட்டின மா கிருபைக்காய் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் மத்தேயு 8ஆம் அதிகாரம் அதன் 23ஆம் வசனம் முதற்கொண்டு 27ஆம் வசனம் வரைக்கும் ஒரு நிகழ்வு நடக்கிறது. அதை உங்களோடு கூட இன்றைக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, இயேசு அப்படகிலே ஏறினார், அவரை பின்தொடர்ந்து சீஷர்களும் ஏறினார்கள். படகு கடலின் நடுவே சென்று கொண்டிருக்கையிலே பெரும் காற்று, கடல் சீற்றங்கள் ஏற்பட்டு படகின் மீது மோதி அந்த படகை அமிழ்த்தத்தக்கதாக சூழ்நிலைகள் மாறி போய் கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு சீற்றத்தின் சூழ்நிலைகளின் நடுவே கடந்து போய் கொண்டிருக்கிறீர்களா? இதன் நடுவே இருதயத்திலே பயம் கொண்டு என் வாழ்க்கை எவ்விதமாய் போகும், ஒருவேளை அது உங்கள் சரீரத்தில் ஏற்பட்டிருக்கிற சுகவீனத்தை குறித்து, மருத்துவர்கள் உங்களுக்கு விரோதமாய் பேசியிருக்கிற வார்த்தைகளை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? இல்லாவிடில் உங்களுடைய வேலை ஸ்தலங்களிலே உங்கள் உயர் அதிகாரிகள் உங்களை பார்த்து சொன்ன வார்த்தைகள் இன்றைக்கு உங்களை பயத்திற்குள்ளாய் நடத்தி கொண்டிருக்கிறதா? வாழ்க்கையிலே ஒருவேளை பொருளாதாரத்தின் ரீதியாய் நான் போகிற பாதை எனக்கு விரோதமாய் இருக்கிறது என்று அஞ்சுகிறீர்களா? எந்த காரியமா இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, இந்த கடல் போல காற்றை போல உங்கள் வாழ்க்கையின் மீது மோதி அடிக்கிறதா? இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், பயப்படாதிருங்கள். வேத வசனம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, அதற்கு இயேசு, அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள்? தம்மோடு கூட இருந்த சீஷர்களை இயேசு அதட்டவில்லை. இயேசு சொல்லுகிறது, நீங்கள் பயப்படாதிருங்கள் என்று அவர் பதிவு செய்கிறார். அது மாத்திரமல்ல, இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார், உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இன்றைக்கு இந்த உலகத்துல காற்றும் கடலும் ஒருவருக்கும் கீழ்ப்படியாது, ஒருவரும் அதன் மீது அதிகாரம் செலுத்த முடியாது. அப்பேற்பட்ட காற்றுக்கும் கடலுக்கும் இயேசு கட்டளையிட்டு அவருடைய வார்த்தையின்படி அது அடங்கி போகிறதே என்றால், இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பெரிதல்ல. நான் இவ்விதமாய் சொல்லுகிறேன், உங்களோடு கூட உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசு நிற்கிறார். நிற்கிற இயேசு உங்களுக்கு சாதகமாக பேசுகிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்றுதான், இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். இயேசுவை விசுவாசிக்கும் போது பயம் உங்களை விட்டு கடந்து போகிறது. நீங்கள் எந்த சூழ்நிலையின் கூட நடந்து சென்றாலும் இயேசு உங்களோடு கூட நின்று உங்களுக்கு ஆதரவாய் பேசுகிறார். இன்றைக்கும் இயேசுவை நம்புங்கள், இயேசுவை விசுவாசியுங்கள். நிச்சயமாய் உங்களையும் உங்கள் வீட்டாரையும் இயேசு அக்கறையிலே நேர்த்தியாய், சேமமாய், செழிப்பாய், சுகத்தோடு கூட்டி சேர்ப்பாராக.